இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அது விஷயமா பேசியிருந்தேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துலேயும் இந்த தனி மனிதருக்குள்ளேயும் இதான் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரைட் நவ் அந்த இடத்துல இந்த பூமியில் நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதன்லேயும் இந்த சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பேசியிருந்தேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை அதை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சதுன்னா ஓகே. இன்னும் கொஞ்சம் அதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா இதை கொஞ்சம் ஆழமாக கேளுங்க. இது உங்கள் ஃபேமிலியில் நடந்துச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி தெளிவு வரல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெளிவு வந்தப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி இருக்கேனுங்கிறத கற்றுட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே. இப்போது நான் என்ன நினச்சேன்னா, நான் டேரெக்டாகவே விஷயத்துக்கு வரேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேறு எங்கேயோ எனக்கு நடக்கலை, என் ஃபேமிலிக்குள்ளேயே இது நடக்குது. தன்னோட சொந்தக்காரங்களால், சொந்த இரத்தத்தால், சொந்த உடன்பிறப்புகளால், தாய் தந்தைகளால் இது நடக்குது வீட்டுக்குள்ளே. சரி, அப்போ உங்கள் சித்தப்பா, அத்தை, மாமா இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபேமிலி. ஓகே. இவங்க தான் பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறாங்க. எதுக்குன்னு தான் எனக்கே புரியல. சுற்றி வச்சு அவங்களாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துடுறாங்க. இதை நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தான் முந்தி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்னென்னா, நீ 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 வந்து வளர்ந்து போயிடுவியா, நீ எங்களுக்கு மேலே வளர்ந்து போயிடுவியா, நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாமா, அதுவும் இல்லாமல் இப்படி ஹாப்பியாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் மற்றவங்கள்ட்டலாம் போய் ஒரு கேலி பொருளாக பேசுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எக்ஸாம் படிச்சுட்டே இருக்கேன்னா, அவள் தினம் படிச்சு தான் இருக்கா, அவளுக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த மாதிரி ஆரம்பித்து எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அவங்க பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்படி சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சொல்லி வெளியே எல்லாட்டையும் நம்ம சொந்த உறவு இருக்கும்ல, அந்த ஒரு நம்மளை சுற்றி உறவுகள், அவங்கக்கிட்டேயும் நம்மளை பற்றி மைனஸை சொல்லி வச்சுட்டு நாம் வந்து அந்த இடத்துல சூழ்நிலைக்கு போக முடியாத சூழ்நிலையும் அவங்க க்ரியேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா தானே அவங்க வந்து அவங்க குற்றம் சாட்டுறாங்கள ஒருத்தங்கிட்ட, அவங்க இதில் நம்ம போய் நின்னா தான் இப்படி உங்கள் தங்கையோ உங்கள் குடும்பமோ உங்கள் அப்பாவோ சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க நம்மளை கேட்பாங்க. நாம் அந்த இடத்துக்கே போகலன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவே கேட்டுறாங்க இல்லையா? அப்படி தான் நடந்துடும். அப்படி நடந்துகிட்ருக்கே சுச்சுவேஷனில் இப்படி வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது சுற்றி நம்ம வாழை பின்னப்பட்டுகிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 வருஷம் கூட இது வாழை பின்னப்பட்டிருக்கலாம். மெதுவாக ஏன் வாழ்நாளையிலேருந்து இது பின்னப்பட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் அது வெளித்தெரியணும்னு காலம் இருந்துக்கு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி பின்னுறாங்கன்னே தெரியாமல் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கோம்ல, அது எவ்வளோ பெருசுன்னு நினச்சி பாருங்கள். அப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. ஆனாலும் இப்படி பின்னப்பட்டிருந்தோம். அப்போல்லாம் நமக்கு நம்ம கடமை தான் செய்யணும், நம்ம மூத்தவங்க, நம்ம தங்கச்சிங்களாம் தம்பிங்களாம் இப்படி தான் பார்க்கணும், தாய் தந்தையை மதிக்கணும், பெரியவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவங்க ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருந்திருப்பாங்க. ரைட்டா? அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இவங்கள வந்து அலட்சியப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்னா, எந்த தவறு செஞ்சாலும் அதை கோஆப்ரேட் பண்ணி அது என்ன சொல்கிறது, அதோடு அவங்க பயணம் பண்ணியிருப்பாங்க. இதே நீங்கள் ஒரு நல்ல மாதிரி இருக்கவங்க உங்களை ஒதுக்குறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன விஷயமா தவறு செஞ்சால் கூட என்னமோ பெரிய இமாலய லெவலில் அதை பிரித்து அதை கேவலப்படுத்தி அந்த மாதிரி சொல்லி ஒரு ஹர்ட் பண்ணி ஒரு குற்ற உணர்ச்சி கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி உங்களை வந்து தூண்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம அன்கண்டிஷ்னல் லவ்வில் இருக்கணும்ப்பா, நம்ம வந்து அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க, நாம் வந்து ஆன்மீகத்துலேயும் அறிவுலேயும் தெளிவுலையும் நோக்கும் போயிட்டுருக்கோம், நாம் இப்படி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே நான் என்ன பண்ணுறேன், அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்னோடய கடமையை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறீங்க. அவங்க வா இதுக்கு தானே நான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உன்னை வச்சு செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உன்னை மாதிரி உண்டா, உன்னை மாதிரி சமையல் பண்ண முடியுமா, நீ எவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணுவ, இது உங்கள்கிட்ட ரொம்ப அழகாக இருக்குது, இது எனக்கு தரியா, நீ தான் தருவ, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவாங்க.
சரியா? நீங்கள் ஆஹா அன்புலலாம் கேட்குறாங்க, பாசத்தில் கேட்குறாங்க, எப்போவுமே இந்த மாதிரி பேச மாட்டாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க, இது கூட இந்த இதில் செய்யாமல் இருந்தால் எப்படி? இந்த கொடுக்காம இருந்து இந்த உறவு கெட்டு போச்சுன்னா, இந்த உறவு தடையாயிடுச்சுன்னா, இந்த பாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, இந்த பாசத்துக்கான ஏங்கணும்ல, இது கிடச்சிச்சில்ல, இது கொடுத்தா அந்த பாசம் கிடைக்கும்போது அவங்க கேட்குறாங்க, அதனால் என்ன ஆயிரப்போகுது? அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி இப்போது அவங்களுக்கு இதை கேட்கறதெல்லாம் கொடுத்துட்றோம். அவங்க வாவ்! நம்ம போட்ட பிளான் சரியாக சக்ஸஸ் ஆகுதுன்னு நெனச்சுட்டு, அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா, இப்ப தான சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். ஆனா, அந்த ஒரு 5, 10 வருஷம் முன்னாடி ஆரம்பத்தில இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க இதில மூழ்கி, ஆனந்தத்தில் திளைத்து, ஆஹா! என்னோட பாசமா இருக்காங்களே! அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஒரு ஆசைகள கூட அவங்க உங்களுக்கு செய்றத கூட நீங்க இமாலய அளவுக்கு இருந்துருவீங்க. ஆனா, உங்ககிட்டருந்து கடல் அளவு, மலையளவு வேலை வாங்குறாங்க, உங்கள பயன்படுத்துறாங்கங்கிறது தெரியாது. ஆனா, அவங்க குடுத்த கடுகளவு சந்தோஷம் உங்களுக்கு இமயமலை மாரி தெரியுது. ரைட். இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தந்திரம், சூழ்ச்சி, என்ன சொல்றது? மாயம் 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 அப்படிங்கிற மாரி மிராக்கிள் என்ன சொல்கிறது அது மாரி அந்த மாரி செஞ்சா உங்கள வசியம்னே வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பண்ணி உங்கள ஒரு மோல்டு கொண்டு வந்துருவாங்க. நீங்க வேற எதையுமே யோசிக்க முடியாது. வேற எதையுமே வந்து திங்க் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்கள கட்டம் கட்டிருவாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல விட்டு போக முடியாத அளவுக்கு பண்ணி முடிச்சோனே, கிட்டத்தட்ட நீங்க வந்து இதுக்குள்ள ஒரு கால் ஊன்றி உங்களோட வேர்கள் வந்து அதில் ஆழமாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துட்டு, அதுக்கப்புறம் லேசா அலட்சியப்படுத்துவாங்க. அலட்சியப்படுத்தோனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ச்சே! நம்மளோட நிலைக்கு இந்த மாதிரி அலட்சியப்படுத்தினாலோ, புறக்கணிச்சாலோ நம்ம வந்து அதை பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பியும் நீங்கள் அவங்க துரத்தி விடுற மாதிரி சூழ்நிலை இறைவன் கொடுத்தா கூட, இந்த முட்டாள் மனம் என்ன செய்யும் தெரியுமா? இந்த ஏக்கம்னால இந்த காதல், அப்புறம் அன்பு, ஏக்கம், பாசம் இதெல்லாம் எதிர்பார்த்ததுனால திரும்ப போய் அதுக்குள்ளே சொருவிக்குவோம். அவங்க முயற்சி பண்ணா கூட நம்ம போய் வீட்ல போய் சொருகிக்கிறோம். சரியா? இது முயற்சி பண்ணது அவங்க பண்ணல. இயற்கை பண்ணுது. ஆனா நம்ம அத காதுல வாங்காம திரும்ப பண்ணிருவோம். 2, 3 பேர் வந்து இந்த மாரி நடந்தா கூட, சரி பரவால்ல நம்ம இதுக்கு தானே செய்றோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுருவோம். இந்த மாரி போயிட்டுருக்கும்போது அவங்க நினைப்பாங்க, வாவ்! நீங்க வந்து எல்லார்ட்டயும் வந்து இப்போ முதல்ல உங்க வீட்டுக்கு நெறைய கெஸ்ட்டு இதெல்லாம் வரும்போது, உங்கள வந்து இப்போ வந்து ப்ரியாரிட்டி கீழ போயிரும். வேலை வாங்கும்போது, வேலை செய்யும்போதெல்லாம் உங்கள அதிகமா பயன்படுத்தினவங்க, அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ எங்கேயோ உங்கள வந்து ஒரு முதன்மைப்படுத்தணும், உறவு நிலையில, பாசத்தில வைக்கும்போது, நீங்க கீழ வச்சோன்னே, உங்களுக்கு லேசா ஹர்ட் ஆகும். வலிக்கும். இத மாரி ஆகும். அப்புறம் சரி இவங்க வந்து அப்பதான் உங்க மனம் யோசிக்குதாம். அந்த முகமூடிய போட்டிருக்காங்கங்கிறது, அவங்க முன்னாடி உங்கள நடத்துவாங்கல்ல, அப்ப தான் புரியும். ஓ! அப்ப இப்படி தான் இருந்திருக்குமா? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். யோசிச்சுட்டு என்ன பண்ணுறோம், சரி இப்போ என்ன பண்ணுறது? இவ்வளோ தூரம் வந்தாச்சுல்ல, இவ்வளோ தூரம் பொறுமையா இருந்துட்டோம்ல, இன்னும் பொறுமையா தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கும். உறவுனா இப்படி தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி உங்க இருக்க ஒரு நல்ல மனசு அழகா ஒரு பாடம் எடுத்தோம். அவங்க இதைத்தானே நானே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அவங்க பூசி முழுங்குற மாரி பேசுனோனே, அத வந்து மெர்ஜ் பண்ணி அழகா கதை போயிட்டுருக்கும். இப்படி போயிட்டே இருக்க காலத்தில என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அவங்க பாரு இப்படி இருக்காங்க, நீ இப்படி இருக்க, அவங்க இப்படி சொல்லிட்டே இருக்கும். முதல்ல கண்டுக்காமயே இருந்திருப்போம். அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப இது சொல்லுது? ஏன் திரும்ப திரும்ப நடக்குது? அப்படின்னு பார்த்தா, உடனே நமக்கு அறிவு என்ன சொல்லும் அப்படின்னா, இதே மாரி இந்த அடிபட்டு தெளிஞ்சு வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து கதை சொல்லுவாங்க நம்மட்ட. நான் இப்படி இருந்தேன், இப்படி செஞ்சேன், கடைசியில என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, இப்படி பண்ணேன், என் தம்பி, என் தங்கச்சின்னு தான் பாசமா நெனச்சேன், கடைசியில என்ன நடுத்தெருவுல நிப்பாட்டிட்டாங்க, எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. என் பிள்ளைங்க என்னைய வந்து இப்போ நான் பாசமா வளர்த்தேன், எல்லா சொத்தையும் அவங்க பேர்ல எழுதி குடுத்துட்டேன், என்னைய முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்க, இப்படி என்னை பயன்படுத்துனாங்கன்னு பாருன்னு சொல்லி, அந்த கதைய இவங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல, அப்பதான் யோசிப்பாங்க. இவங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். எப்படின்னா, இதே மாரி தான நம்மளையும் நடத்துறாங்க. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லி இப்பதான் புரிய ஆரம்பிக்கும். இப்ப புரிய ஆரம்பிக்கும்போது என்ன செய்வீங்க? இப்ப என்ன பண்றது? இப்போ அ மொத்தத்தில இந்த நிமிஷத்தில அவங்க எல்லா வேலையும் எல்லாம் சாதிச்சு, எல்லா வேலையும் உங்கள்ட்ட முடிச்சுருவாங்க. அப்ப இப்ப நீங்க யோசிக்கும்போது, "பாத்தியா நான் உன்ன எவ்வளோ பிளான் பண்ணி, எவ்வளோ செஞ்சு உன்னைய இது பண்ணிட்டேன், உன்னைய முட்டாளாக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு, ஒரு ஏளனமான பார்வை, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஒரு அலட்சியப்படுத்துறது. நீங்க தான் பெரியவங்களா இருப்பீங்க. அவங்க சின்னவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க தான் பஞ்சாயத்து தலைவராவே இருப்பாங்க. அவங்க தான் வந்து என்னது சிஎம் ரேஞ்சுக்கு வந்து ஜட்ஜு ரேஞ்சுக்கு வந்து உங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்க அத செஞ்சீல, இத செஞ்சீல, நீ வீட்டுக்கு இது செய்யலைல, அதனால உங்கள இப்படி பண்றாங்க.
நீ அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், நாங்கள் உன்னை இவ்வளோலாம் மன்னிச்சோம்ல, இப்படி கதையெல்லாம் சொன்னோடனே நீங்கள் இப்போ என்ன செய்வீங்கன்னா, அடடா! என்னடா நம்ம எவ்வளோ செஞ்சாலும் கடைசியில் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. முயற்சி பண்ணி ப்ரூவ் பண்ணி நீங்கள் தோற்று போனோடனே ஒரு கட்டத்தில் என்ன தோணும்னா, போங்கடா அங்கிட்டு நீங்களும் உங்கள் வேலையும். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த இயற்கை என்ன பண்ணுன்னா, இவங்கள காப்பாற்ற தான் என்ன வழின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே வச்சிரும். ரொம்ப டிஸ்டன்ஸில் கொண்டு போய் விட்டுரும். அவங்க இதுவரைக்கும் அவங்ககிட்ட பயன்படுத்தியாச்சு. ஃபினான்ஷியலாகவும் பயன்படுத்தியாச்சு. ஃபிசிக்கலாகவும் பயன்படுத்தியாச்சு. வேலை வாங்க பயன்படுத்தியாச்சு. எல்லாத்தையும் அவங்ககிட்டருந்து எல்லா எனர்ஜியும் உருவியாச்சு. இனி இந்த எண்ணம் தேவையில்லைன்னு சொன்னோடனே அவங்க நம்ம தூக்கி போட்டு நம்ம இயற்கை வந்து இந்த ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சுருவோம்ல. உடனே நீங்கள் என்ன நினச்சிருவீங்க, அவங்க போனால் நல்லது தான், அப்பா தொல்லை ஒழிஞ்சுது, நமக்கு இடைஞ்சலாக இருக்காங்க அவங்க நினச்சிட்டு நம்ம போகிறத வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்க மாதிரி நினச்சிக்குவாங்க. நாம் என்னமோ சோகத்தில் போகிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து உண்மையே சோகத்தில் தான் போயிருப்போம். ஏன்னா இப்படி ஆயிடுச்சேன்னு. இயற்கை தான் இந்த மாதிரி வந்து பண்ணதை விட இந்த இறைவன் தான், இந்த பிரபஞ்சம் தான் இந்த மாதிரி சக்தியை கொடுத்து அனுப்புது. அனுப்புனோடனே தனியாக உட்காந்து நமக்குள்ளே என்ன வேணும், ஆமாம் இது ஏன் நம்ம பற்றா வச்சோம், இது ஏன் நம்ம அன்கண்டிஷனல் லெவலில் தானே இருந்தோம், ஏன் நம்ம கடமை தானே செய்யும், சரண்டர் மோடில் தானே இருந்தோம், ஏன் வந்து சாட்சி பாவமாக தானே பார்த்தோம், ஏன் வந்து இதை வந்து எல்லாத்தையும் சமமாக தானே எடுத்துக்கணும், இப்படிலாம் ஒரு கதை ஓடிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. இந்த கதையில் போனோடனே நம்ம நினைப்போம், சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான், ஏதோ துன்பத்துலேயும் நல்லது தான், கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் வந்து எதில் விட்டீங்களோ, ஒரு தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, நல்ல வந்து ஸ்பீச் கேட்குறது, சச்சங்கம் போகிறது, உங்கள் குரு இருந்தீங்கன்னா அந்த குருக்கிட்ட போகிறது, அவரோட ஸ்பீச் கேட்குறது, அவரோட கிளாஸ் போகிறது, அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது, அப்புறம் இப்படியும் உங்கள் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு லைஃப்பில் வந்து 5-6 வருஷம் இப்படி ஓடிடும். இப்படி ஓடினோடனே நீங்கள் ஒரு தனிமையில் ஆயிருப்பீங்கள்ல. இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த இந்த டைமில் தான் உங்களுக்குள்ள இறைவன் வந்து நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் எங்கே வலிக்குது, அவங்க எல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீ வந்து என்ன மாதிரி மாறணும், உனக்குள்ளே இருக்க சக்தி எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாதையெல்லாம் காமிச்சிருப்பார். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, உன் எனர்ஜியை வந்து அவங்க எனர்ஜிகிட்ட இங்கே இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்திருந்தாலுமே திரும்ப அவங்கள நினைப்பீங்க. அம்மா சமையல் இப்படி, அப்பா பாசம் இப்படி, தங்கச்சி நம்மளை ஏற்கனவே நீங்கள் ஒரு கற்பனை வச்சுருந்தீங்களா அவங்க மேலே, அதெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க. எப்படி இங்கே இருக்க யாராவது தங்கச்சியை பார்த்தாவோ, அப்பா அம்மா பார்த்தாலோ, பிள்ளைங்களெல்லாம் பார்த்தாலோ உங்களோட உறவுகள் அங்கே ஞாபகத்துக்கு வரும். இப்படி நம்ம இருந்தோம்ல, இப்படி ஜாலியாக இருந்தோம்ல, இவ்வளோ நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தோம்ல, இவ்வளோ பாசமாக இருந்தோம்ல, அவங்களும் ஒரு காலத்தில் இருந்தாங்க தானே, இப்போ இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி திரும்பியும் அந்த உறவு முறை வந்து மறைமுகமாக இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி போயிட்டே இருக்கும். எனர்ஜி ஃப்ரீக்வன்சி போயிட்ட உடனே இயற்கை என்ன பண்ணோம்னா, ஆஹா இவங்க திருந்தவே மாட்டா போலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அதை கட் பண்ணுறதுக்காண்டி இன்னும் ரொம்ப மோசமாக அவங்கள நினச்சிருப்பாங்கல்ல. ஏதாவது என்னென்னா யாராவது மூலமாக இப்போ நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் தனியாக இருக்கீங்கல்ல, அந்த இதில் வந்து அவங்க கூட இருந்த ரிலேஷன்ஸ் யாராவது உங்களை பார்த்து உங்களை இவ்வளோலாம் கேவலப்படுத்துகிறாங்க வெளியில் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த எனர்ஜி போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் பிரபஞ்சம் கட் பண்ணிடும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே இருக்க சக்தி நிலையை எங்கேயும் லீக் ஆக விடாமல் உங்களை ஒரு நிலையில் குமிச்சு அதை வந்து அவங்கள பற்றி எந்த திங்கிங் வராமல் அழகாக பிரித்து நீங்கள் இந்த மாதிரி வந்து லைஃப்பில் வந்து போயிட்டே இருக்கீங்க. உங்கள் குரூத்துக்காண்டி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காண்டி நீங்கள் என்னத்துக்காண்டி வந்தீங்களோ, கிட்டத்தட்ட இந்நேரம் வந்து அவேக்கன் ஆகிருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஆன்மீகத்தில் வந்து இன்னும் ஆழமாக அன்பாக கருணையாக வந்து ஈடுபடும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை பற்றி அவதூறு பரப்பி முடித்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அதெல்லாம் ஓஞ்சு போயிருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, சரி ஓகே இனி என்ன தான் நடக்குது, என்ன நடந்தாலும் நம்ம ஏற்றுக்க தன்மைக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ என்ன நம்ம பயன்படுத்திட்டாங்க அவ்வளோதானே, இப்போ நம்ம வந்து சரண்டர் மோடுக்கு வந்துட்டோம், அவங்கள வந்து வேண்டாம் ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற தன்மைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ ஒதுக்கி வந்திருக்கும்போது தான் இப்போ யோசிப்பீங்க, இவ்வளோ ஏமாந்து போயிட்டோமே, இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளோ நாள் வந்து நம்மளை இப்படி பயன்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் உங்கள் மனம், உங்கள் அறிவு, உங்கள் லயம் எல்லாமே மனசாட்சி, அறிவு, மனம், புத்தி, அப்புறம் வந்து கருணை, பாசம் எல்லாமே வந்து அன்கண்டிஷனல் லவ் எல்லாமே வந்து இப்போ தான் மலர்ந்து வரும். அது மலர்ந்து வந்து ஏற்கனவே துன்பம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அழிச்சு போயிடும். இப்போ இது வந்து வளர்ந்தோடனே நீங்கள் வந்து அதை வந்து நினச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக இது அதிகபட்சமாக வளர்ச்சியும்
ஊக்கமும் உத்வேகமும் எனர்ஜியும் கொடுத்தோன்னே அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து அதெல்லாம் லெட் கோ பண்ணிடணும். நம்ம சூப்பராக வந்து வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. இப்போ தான் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுவீங்க. ஒருவேளை கெட்டதுலேயும் ஒரு நல்லது நல்லா இருந்துச்சுடா. இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு உச்சக்கட்ட துன்பத்திலிருந்து வெளியே வந்து இப்போ தனியாக இருந்தீங்கல்ல, அந்த தனியாக்கே கொண்டு வந்து இப்போ வந்து என்ன தெரியுமா, அப்படி ஒரு உறவு அப்படி ஒன்று இருந்துச்சுங்கிறத தாண்டி என்ன சொல்கிறது, பிரபஞ்சம் நீங்கள் பிரபஞ்சங்கிற மாதிரி ஒரு ஆனந்த ஆனந்த நிலைக்கு, ஒரு ஏகாந்த நிலைக்கு, ஒரு அமைதியான மன அமைதியான நிறைவான நிலைக்கு போயிடுவீங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இனி வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நாம் வந்து எப்படி வந்து இன்னும் ரொம்ப இந்த பூமியில் ஆழமாக வாழ்கிறது, ஞானமே அடைஞ்சாச்சு, தன்னை அறிதே நிகழ்ந்துடுச்சு, லைஃப் பர்பஸ் தெரிஞ்சிடுச்சு, அதை எப்படி நம்ம ஒவ்வொரு செகண்டும் இந்த வாழ்ந்து போகிற காலத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ ஆனந்தமாக வாழ்கிறது அப்படின்னு நான் என்னோடய லைஃப்பில் நான் எப்படி வந்து டே டு டே லைஃப்பில் நான் வந்து பயன்படுத்துகிறேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணினேன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.